முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, நீ வேண்டாம் என்று ஓடிப்போய் ஒளிந்தாலும் உன்னை விரட்டி விரட்டி உன்னை எப்படியாவது திருமணம் செய்தே தீருவேன் என்று ஒருவர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார். முதலில் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் மறைந்து மறைந்து ஒளிந்து ரசித்து கொண்டிருந்தார். உன்னை பேசுவதற்கு அவ்வளவு பயம், அவ்வளவு தயக்கம் இருந்தும் ஒரு நாள் நிச்சயம் உன்னிடத்தில் வந்து பேசிவிடுவார் என்ற நம்பிக்கையோடு நீண்ட நாட்களாக அவர் உன்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். அந்த நம்பிக்கை இப்பொழுது அதிகமாகிவிட்டது. உன்னை விரட்டி விரட்டி அவர் காதல் செய்து கொண்டிருக்கின்றார். முதலில் ஒரு சின்ன ஈர்ப்பாக இருந்தது, இப்பொழுது காதலாக மாறிவிட்டது. எப்படியாவது உன்னை திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றார். உன் மனதிற்குள்ளோ திருமணம் எதுவும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. வாழ்க்கையில் பலரை நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும், இனி யாரும் தேவையில்லை, திருமணம் என்ற ஒன்று தேவையே இல்லை என்று நீ இருக்கின்றாய். ஆனால் அவரோ நீ எங்கு சென்றாலும் உன்னை பார்த்து கொண்டு உன்னை ரசித்து கொண்டு மறைமுகமாக ஒளிந்து நின்று உன்னுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உன்னை விரட்டி விரட்டி காதல் செய்து கொண்டிருக்கின்றார். அனைவரிடத்திலும் உன்னை, அவருடைய நண்பர்களிடத்தில் எல்லாம் உன்னை தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் நிச்சயம் அவரே உன்னை தேடி வந்து அவருடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் கூறப்போகின்றார். அந்நாள் வெகு தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது, எப்படி என்னை காதலித்தீர்கள் என்று நீ கேட்பாய். அதற்கு அவர் நடந்த கதையெல்லாம் உன்னிடத்தில் ஒன்று விடாமல் சொல்ல போகின்றார். உனக்கு விருப்பமில்லை என்று நீ ஓடிப்போய் ஒளிந்தாலும் அவர் உன்னை விடமாட்டார். உன்னை துரத்தி துரத்தி மீண்டும் காதல் செய்து கொண்டே தான் இருப்பார் என்று கூறப்போகின்றார். எப்படியாவது உன்னை மணந்து உன் வாழ்க்கையை நான் நன்றாக உன்னை பார்த்து கொள்வேன் என்று கூறப்போகின்றார். உன் வீட்டில் வந்து பேசுவதற்கும் தயாராகிவிட்டார். பல காரணங்கள் இருக்கின்றது உன் மீது அவருக்கு அதிக அளவிற்கு அன்பு வருவதற்கு. உன்னுடைய நல்ல குணம் புரிந்து, உன்னுடைய மனம் புரிந்து உன்னை தேடி வந்திருக்கும் அந்த நபரை நீ விட்டு விடாதே தங்கமே. அவரை உன் வாழ்க்கையில் இழந்து விடாதே. எப்பொழுது நீயாக தேடி செல்லும் உறவு வேண்டுமானால் பொய்யாக இருக்கலாம், ஆனால் உன்னை தேடி வரும் அன்பு உண்மையானது. உன்னை தேடி வந்திருக்கும் இந்த அன்பு பரிசுத்தமானது. அவரை மனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தினரிடமும் பேசி அனைவரின் முன்னிலையிலும் உன்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை. நிச்சயம் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு